வணக்கம் சாப்பாட்டு பிரியர்களே, இது நம்ம பழைய சோறு பச்சைமொளகா தங்கம். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, இந்த வர குக் வித் கோமாளில சிருஷ்டி செஞ்ச கிரஸ்ட்லெஸ் கீஷ் ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பழைய சோறு பச்சைமொளகாவை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல பட்டர் சேர்த்துக்கலாம். இப்போ பட்டர் நல்லா மெல்ட் ஆன பிறகு இது கூட ஒரு 4 பல்லு பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பூண்டு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பூண்டு ஓரளவுக்கு வதங்கியாச்சு. அடுத்ததாக இது கூட 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வெங்காயத்தை சேர்த்துட்டு வெங்காயத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கின பிறகு இது கூட ஒரு 150 கிராம் காளானை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்ததான் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு பாலக்கீரையை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இந்த மஷ்ரூமையும் பாலக்கீரையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது வதங்கும் போதுலேயே இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் 1 டீஸ்பூன் போல் மிளகுத்தூள் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு இந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்துற வரைக்கும் இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த காளான் பாலக்கீரையில் வேகிறதுக்கு தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. காளான் இருந்து வர தண்ணியிலே நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள், காளான் பாலக்கீரையில் நல்லா வெந்துருச்சு. அந்த தண்ணியும் நல்லா ட்ரையாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து ஒரு பவுலில் 4 முட்டை சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட 1 கப்பு அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். நல்லா கெட்டியான பாலாக சேர்த்துக்கங்க. அடுத்ததாக 1 டீஸ்பூன் போல் மிளகுத்தூள் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு. இப்போ இது இருக்கட்டும். அடுத்ததான் ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் நல்லா தடவி எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்க காளானியும் பாலக்கீரையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது போல் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நாம் சீஸை இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த கட் பண்ணி வச்சுருக்க சீஸை இதுக்கு மேலே ஒரு லேயர் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு லேயர் சீஸ் சேர்த்தாச்சு. அடுத்து பாலும் முட்டையும் கலந்து வச்சுருக்கோம்ல, அந்த கலவையை இதுக்கு மேலே சேர்த்துக்கலாம். இது போல் சேர்த்துட்டு இப்போ இதில் நாம் கொஞ்சமாக துருவின மொசரின்ல சீஸ் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம துருவி வச்சுருக்க சீஸை ஒரு லேயர் சேர்த்தாச்சு. அடுத்ததான் இதை ஓவனில் 180 டிகிரிக்கு 35லேருந்து ஒரு 40 நிமிஷத்துக்கு இதை நாம் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரெடியாகி வரட்டும், பார்க்கலாம். இப்போ இது நல்லா பேக் ஆயிடுச்சு. இது நல்லா ஆறின பிறகு நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த வர குக் வித் கோமாளியில் சிருஷ்டி செஞ்ச கிரஸ்ட்லெஸ் கீஷ் சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோஸ்க்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. கூடயே நம்ம சேனல் பழைய சோறு பச்சைமொளகாவை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி ப்ளீஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.